ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ நாம நம்மளோட பெச் குரூப் மிஸ்டர் ரசின் ப்ரோ, சஹிர் எல்லாரும் வந்து இப்போ வெளியாகிட்டு இருக்கோம். எங்கே போகிறதுக்கு? தக்கீரா பீச் போகிறதுக்கு வெளியாகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்பிக்யூ செட்டப்போட ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியாகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு நல்ல ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு குளிச்சுட்டு காலையில் சன் பாத் எடுத்துகிட்டு வர மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே கடலண்டா காலத்தாலும் நைட் டைம்ல ஒரு லோ டைட் ஹை டைட்டுங்கிறது இங்கிலீஷ். நான் ஊராளுங்க பேசுறேன், நம்மளே பெரிய மோசமாயிட்டேன். கொஞ்சம் அந்த கதி தாங்க. சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமனையில் வெட்டிட்டு தண்ணியை ஊத்து. நாங்க ஆரம்ப ஊத்துறா நாம தேயில போறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிறாரு. இங்கால வந்துட்டு தண்ணியை ஃபுல்லா நிரப்பு கழுவி ஊத்துறா. எஞ்சாருங்க மிஸ்வர் செஃப்ல வந்துட்டு சீப்பா இருக்கிறாருன்னு சொல்லி மிஸ்வர் இருக்கிறாரு. அடுத்தது அந்த இக்பால் ஒரு மலேசியா ஒரு படம் காட்டுறதுக்கு இருக்காங்க. ஒரு நிலப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அதை சமைக்கிறதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ நல்ல முறையில் கடைசியா வந்த இவன் தான் அங்கே நபி சொல்லிட்டு இருக்கார். இக்பால், நம்மளோட ரசின் ப்ரோ, நப்ரீஸ், சஹீர், மிஸ்வர் எல்லாரும் மந்திக்கும் இப்போ சமைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அதுக்கு முதல் சாயை குடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். வேலையோட சாய் நாளைக்கு ஒரு 10 சிகரெட் பெட்டி கொடுப்பாங்க. நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. வளமை அவட கூடுறானே போடுங்க மொத்தமா. உண்மையிலேயே சாய் ஊத்தினவர் என்ன உண்மையிலே அந்த மாதிரி இந்த கூழுக்கும் சூடுக்கும் காத்து அடிக்குது, நல்லா இருக்குது. அடுத்தது இந்த இஞ்சி 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 இடிச்சதுல மெயின் சப்ஜெக்ட் இவர் தான் சரியானே நபர் சென்றிருக்காரு. அடுத்து வந்துட்டு என்ன இருக்காரு இவர் வந்துட்டு ஆனாலகன். எங்கட பெஞ்சில் வந்துட்டு 2001ஆம் ஆண்டு உண்மையிலேயே நல்ல வேலைக்காரால். அடுத்து வந்துட்டு நான் கூதலாமண்டோடு சாரணை போதிக்கு இருந்தார் இவர். இப்போ ஒலிம்பிருக்கார் மிஸ்வர். அடுத்து வந்துட்டு கட் பண்ணுறதுல நல்ல தீவிரமாக இருக்காரான்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட இக்பால். ஓகே, அது ஒரு வேற கலை. உண்மையாக கட் பண்ணுறதுல வேற கலை. உண்மையாக அந்த வெட்டுறதுகள் வந்துட்டு அந்த மாதிரி. இதில் ஏன் நான் தலையிடலைன்னு சொல்லிச்சுன்னா நாம் வந்துட்டு இதில் எல்லாம் வந்துட்டு பிரசித்தி பெற்றால். ஓகே, அப்போ பிரசித்தி பெற்றாலங்கக்குள்ள இவங்களாம் எப்படி என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிறீங்க. மெயின் சூப்பர்வைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லா நாங்கள் இறைச்சி என்ன நீங்கள் ஆக்கிற இறைச்சி தம்மண்டு போடணும். தம்மண்டு போடுவோம். இப்போ 8:30 மணி. எத்தனை மணிக்குள்ள முடியும்? 10 மணிக்குள்ள இன்ஷா அல்லா ஒரு 1 ஹவரால் சாப்பிடலாம்னு சொல்றாரு. அந்த 1 ஹவர் முடியுங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்கு, பாரிய டிஸ்கஷன். அது முடிய மீன் சுடுற ஐடியா ஒன்று இருக்குது. அந்த மீனை தின்னோட என்ன செய்யணும் முடிச்சுன்னா இறைச்சி சுடுற ஐடியா ஒன்று இருக்குது. ஓகே, அதையும் இறைச்சியும் சுட்டோட என்ன செய்யணும் முடிச்சுன்னா நாளைக்கு காலையில் கொஞ்சம் சூரியன் உதிக்கிற டைமில் கொஞ்சம் அந்த குளிக்கிற வேலையும் இருக்குது. குளிச்சுட்டு நாங்கள் இடையில காலை சாப்பாடு சாப்பிட போகிற ஐடியா இருக்குது. இன்ஷா அல்லா நோக்கம் சன்ரைஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்ஷால்லா ஏர்லி மார்னிங் இந்த இடத்துல ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு தான் இன்ஷால்லா நாங்கள் இடத்தொட்டு போகிறதுக்கு இருக்கோம். நையர் நப்ரீஸ் கடும் தீவிர போராளி எங்களோட பேச்சில்
எல்லாம் நாங்க பிஸி மேன நான் சொல்றேன். என்னன்னாலும் ஆளை பிடிக்கலாது, உஷாரா தான் இருப்பார். எங்க போறனாலும் முதலாவது வந்து நிக்கிற இவரு தான். சரியானே? பிடிக்க கஷ்டம். 90ஆம் ஆண்டு பிறந்தாங்களும் 2001ஆம் ஆண்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2001ஆம் ஆண்டு ஓ லெவல் பயிற்சி பாட்டி அம்மந்திக்க சொல்லிட்டேன். பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இன்னைக்கு நாங்க நேற்று எங்களை ஜேசி லான்ச் பண்ணின நாட்டில் அந்த நம்ம பிள்ளைகள் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஜேசி அனுப்பினாங்க. அதால் வந்துட்டு அந்த ஜேசி நாங்கள் போட்டு கந்திக்கோம். இப்போ எல்லாரும் யோசிப்பே இல்லை, ஏன்டா இவன் இல்லை எல்லாரும் அதே கலர் டிஷர்ட் போட்டிக்கலாம் யோசிப்பாங்களா? அப்போ ஆஃபரில் எடுத்தான்னு சொல்லி யோசிப்பே இல்லை. நீங்கள் நம்ம பிள்ளைகள அந்த பிள்ளைகள மனநிலை நமக்கு தெரியும் தானே. அதால் அதையும் நான் வந்துட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் நாங்கள் அதே கலரில் இருக்கிற டிஷர்ட் போட்டிக்கோம்னு சொன்னால், எங்களை நேற்று வந்துட்டு நாட்டில் வந்துட்டு எங்களோட பிள்ளைகள் ஒரு ரிப்பண்டு போயிட்டு இந்த ஜேசியை லான்ச் பண்ணி எல்லாரும் கலகலப்பாக போயிருந்தாங்க, சாப்பாடுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அதில் ஒரு பிரதிபலன் ஆகும். நாங்கள் இங்கே கட்டாரில் இருக்கிற நாங்கள் 7 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஓகே, இதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஃபைரோஸ் இவர் தான் ஃபேமஸான யூடியூபர். ஓகே, கட்டாரில். ஆனால் எங்களோட பெட்சில் ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு பெருமை தான். ஆனால் நான் 6 கதைக்கிறேன், அதையும் கொஞ்சம் பாருங்களேன். இவ்வளோ நேரம் பேசினது நினைக்கிற ஒரு இவர் தான் பாருங்கள். இந்த பிளேண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. பூஜி ஊற்றி வந்தீங்க. சில அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இறைச்சி வந்துட்டு ஒரு 3 கிலோ இறைச்சி பண்ணி அதிகம். சரியானே? அந்த இறைச்சியை வந்து நான் ஒரு 2 தண்ணியில் கழுவினா தான் நாம் இதெல்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடலாம். ஓகே, 2 தண்ணியில் கழுகாமல் 1 தண்ணியில் கழுவினா சரி வராது. ஆனால் 2 தண்ணிக்கு மேலேயும் கழுவக்கூடாது. அதான் அதில் உள்ள விஷயம். இறைச்சியில் ருசி என்னன்னு சொல்லிச்சுன்னா 2 தண்ணிக்கு மேலே கழுவாங்க தயவுசெய்து. ஓகே, அப்போ இது முதல்ல தண்ணி. இதை எடுத்து வைக்கிறதுக்கு ஏன வந்துருக்கிறப்பா இது கட் பண்ண என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது மட்டன் வந்துட்டு இறைச்சி இல்லை, மட்டன். ஓகே, இது 2வது தண்ணியில் கழுவிப்படுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க சொல்கிறேன். அப்படி தண்ணி இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. கடைசியாக தண்ணி ஊற்றிக்க தைக்கிறாக்கு வந்தேனே ஒரு காணுங்க. தண்ணி ஊற்றிட்டிருக்காரு. சயிர் வந்து இறைச்ச கழுவிட்டு மட்டனை கழுவிட்டிருக்காரு. ஆனால் இதுக்கு பிறகு வந்துட்டு நீங்க கழுவப்படா. ஓகே, கழுவினா வந்துட்டு டேஸ்ட் போயிடும். 2 வாரம் தான் கழுவணும். அவ்வளோ கழுவணும். அதான் அது உள்ள ரிக். ஏன்னா இது தெரியாத கொஞ்சம் இந்த விஷயத்தை பிடிங்க. ஓகே, பாபிக்கு போகிறேன். செட்டா நான் கிளம்பி ஒரு நாளைக்கு கிளம்புறேன். ஓகே, அங்கே மிஸ்வர் கடும் கெட்டாப்பில் இருக்காரு. கெப்பாடிச்சிட்டு ஜம்பர் போட்டு சாரணை கலட்டிட்டாரு. அவருக்கு இப்போ தணுப்பா இங்கே கொஞ்சம் பாருங்க மிஸ்வர். தணுப்பு. ஓகே, உஜித் வந்து குக்கில் மெயின் வெவ்வேறு சாப்பாடு தான் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும். தைக்கிறாக்கு முன்னுக்கு வந்தீங்க பாருங்கள். நைட்டில் வந்து முன்னுக்கு பீச் ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி நைட்டில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, லைட்டு இல்லை. அந்த சைடுக்கு வந்து ஃபுல்லாக லைட் வெளிச்சம் அடிக்குது. மிஸ்வர் விட்டிங்க மிஸ்வர். என்ன வெள்ளைப்பூட அடிக்கீங்க? வெள்ளைப்பூடிங்க. நம்ம வந்து லைனுக்கு நினைக்கிறேன். பிரைஸ் எல்லாம் சவங்கி இதே இடத்துல 2018 ஒரு ஆடை வந்து சாப்பாடு காட்டு சமையல் நாட்டுக்கு നമ്മുടെ ഉജൂതും സമയമില്ല കടും തീവ്രமாக இருக்காங்க. மட்டன் பிரியாணியா? மட்டன் ஓகே. நெருப்பு பார்த்துட்டு
அது பத்தும் ஓகே பத்தி பிடிக்கும் அங்கால சமையல் நடந்துட்டு இருக்கு பிஞ்சல வந்து இக்பால் பார்பிக்யூ செட்டப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாரு சஹீர் வந்து இங்கே மிக்ஸ் சிப்ஸ் திண்டுட்டிக்காரு என்ன சொல்லி டேஸ்ட் ஓகேவா ஆனால் உள்ள காற்று அன்னைக்கு சிப்ஸ் இல்லை சிப்ஸை பார்த்தா நாலஞ்சு போட்டு காற்று நிரப்பிட்டியானே அதனை வேணா நல்லா வாங்குறார்கள் எப்பயும் இந்த பார்பிக்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கும் சரியானே பட்டாட்டோஸ் அதில் பார்பிக்யூன்னு சொல்லி இருக்கும் அதில் பாருங்க ஓகே அவ்வளோதான் முன்னூத்தி விடுதானடா வச்சு வெந்துட்டா வேலையான்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னா அதில் செஃப் தான் பார்க்கணும் ஓகே அதால் வந்துட்டு நான் தான் பார்க்க போகிறேன் ஆனால் அது கடையில் தூக்கிட்டானே அது கடையில் தூக்கிட்டானே இறைச்சி இல்லை அது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை இறச்சி போடுங்க செஃப் பார்க்கட்டும் பார்த்துட்டீங்களா ஓகேவா பார்த்துட்டு வெந்தியா நீங்கள் வெந்தியா நம்ம நம்ம சோறு போட சரியா வரும் நம்ம சோத்துக்கு ஓட போகிறது இல்லை ஒரு இறக்கி விட்டாங்களா நான் நம்ம அள்ளி எடுக்க கொடுங்கப்பா சரி சரி ஓகே அரவசி அள்ளி எடுக்க போறோம் இது பாருங்க வெந்திங்க பாருங்க சாப்பிட்டு நான் அது மூடி வைங்க சுடும் பார்த்து சாப்பிட்டு பார்த்தா வளங்க சாப்பிட்டு பார்க்கறத வந்து நாங்கள் தொட்டு பார்த்தால எல்லாரும் கண்ணால் பார்த்தால வளங்க இது வேகல இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேணும் ஒரு 10 நிமிஷம் கிடக்கணும் போடுங்க ஓகே செஃப் சொல்லிட்டாரு 10 நிமிஷம் போட்டுட்டான்னு சொல்லி போடுங்க பட் ஒன்று வைங்க பார்ப்போம் பார்ப்போம் எடுத்துனேன் நல்ல இது களிக்கா என்ன பிரியாணி சொல்லுங்க தம் மட்டன் தம் மட்டன் தம் ரெடி ஆயிட்டுனே நீ எவ்வளோ நேரம் இருக்கணும் இன்னொரு 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுறோம் இன்னொரு 15 நிமிஷத்தில் மட்டன் தம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும் கிலோ சரியா கிலோ ஃபுல்லாக மட்டன் உடையாமா அரிசி உடையப்படா செல்தார் காணுவோம் முங்க பார்த்தியா மூச்சு உடையல நீங்கள் அரிசி 3 வைங்க செல்றோம் 3 ஓகே 3 ஓகே 3 எடுங்க 4 வைங்க ஏன் பிறகு என்ன பிறகு படு முண்டுக்கு படாம இருக்கு இது பெரிய மீன் இதை கொஞ்சம் தள்ளி எடுங்க பெருசானே 3 வைங்க 3 ஒசத்து டேய் அது ஒன்றுக்கு மேலே ஒன்று படுது பார்பிக்யூக்கு போட்டு ஃபிஷ் எடுத்து வச்சு படிச்சாச்சு வைங்க மத்த கிளிப்ல போடு பேப்பரை போடுங்க மீனுக்கு மேலே தேய்க்கலாம் ஒரு பேப்பர் விட்டோம் மீனுக்கு மேலே போட்டு நடக்கம் போகிறோம் பாரு மாஷா அல்லாஹ் போன அடிக்கடா பாரு போன்ல லைட் ஒன்று போடுங்க வெளிச்சங்க ரெடி ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு கொஞ்சம் போகிறோம் தம் பிரியாணி ரெடி ஆகிவிட்டது என்ன ரஜினி பிடிங்க மட்டன் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க இந்த தக்கிரா பீச் நைட் டைமில் அடிக்கானா சுட சுட ஆகி பறக்க ஓகே கொடுத்துருங்க ஒரு ஆளுக்கு ஓகே எப்படி இந்தாங்க இது பாரு சைடு பூரா வந்து பெப்சி ஊற்றிட்டு இருக்காரு ஒரு ஆள் மீன் பிடிக்காரு வலையால் வீசிட்டு இருக்காரு பக்கத்து நாட்டில் இருந்து வந்தார்கள் பங்களாதேஷ் பாட்டி இடத்த வந்துருக்காங்க அவங்களோட குரூப்ல இருந்து வலையை எடுத்து லைட் இல்லாத இருட்டு அடிக்கி மீன் படி அந்த ஃபார்ம் சேனல் கல்வி நம்ம உள்ள ஊரில் மீனை பிடிச்சி அந்த வலையில் எடுப்பாங்க அதான் நம்ம சொன்ன ஆயா மச்சி
சின்ன சின்ன மீன் வந்து இந்த தடவை மீன் கடை மீன் இல்லை அந்த போட் போயிடுச்சு கலந்து போட்டோட மீன் பீச்சு இல்லை இல்லை ஓகே ஓகே கைஸ் சாப்பாடு முடிஞ்சு ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு இப்போ சாயோட முடிச்சிட்டோம் See you in the next video. Subscribe the channel. சொல்லுங்க வாங்க இங்க வாங்க நல்லபடியா கிட்டத்தட்ட சமைச்சீங்க என்னன்னு நாங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னா ஏர்லியாக ஒரு 5 மணிக்கு வந்தோம் இங்கே வந்து சேர்ந்தோம் இப்போ நாங்கள் போகிறோம் ஏர்லி மார்னிங் வந்துட்டு நாம் 5:30க்கெல்லாம் போகிறோம் ஓகே ஆனால் இது பெரிய ஒரு பாரிய தீர்மானத்துக்கு அடிப்படையில் நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசித்து நல்ல சாப்பாடு நல்ல ஆலோசனை இந்தியாவில் வந்துட்டு வேறு நாட்டு ஃபேமிலியில் அமைக்குது அவங்க காலையில் வந்து இருந்து ஜொலி பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க நாங்கள் இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணம் ஒன்று நாங்கள் வெகு விரைவில் வாரம் அடுத்த பயணத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஓகே, Bye bye, thank you. Bye bye.